ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உள்ள இந்த சேனல். இதை நீங்கள் அனுதினமும் வாரம் ஒரு முறை இந்த வீடியோவில் நீங்கள் கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறலாம். சொல்லப்படுகின்ற தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய இம்மைக்குரிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் உன்னதங்களில் ஆசீர்வதிக்கப்படவே இந்த வீடியோவினுடைய நோக்கமாகும். இன்றைய அதிகமாக நாம் முகவுரைக்குள் கடந்து செல்ல விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகின் ஒளி என்கிற தலைப்பில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டிலே யோவான் சுவிசேஷம் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவ மனிதர்களே, இந்த நாட்களிலே நாம் இந்த யோவான் எழுதிய இந்த சுவிசேஷத்திலே 8:12 சொல்லப்பட்டபடி இயேசு திரளான ஜனங்களிடத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்க பொழுது அவர்கள் அநேகர் தேவனுடைய வார்த்தையை ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த வேளையில் அவர்களை பார்த்து அவங்களை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் தோன்றி இருக்கிறாங்க. நிறைய மகான்களும் மகாத்மாக்களும் பெரிய பெரிய பேர் பெற்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய சீசர்களுக்கு தங்களை பற்றிய எந்த ஒரு அறிமுகமும் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை ஒரு மனிதனாகவே சொல்லிக் கொண்டார்கள். தாங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற சில அறிவுரைகளை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? தன் சீசர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை பின்பற்றக்கூடிய அந்த திரளான ஜனங்கள், அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்னா, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அருமையான தேவஜனம், இந்த நாட்களில் ஜனங்களை நோக்கி தான் சொல்றார். சோதரம் ஒரு ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு ஒளி. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் பாவங்களிலேயே சாபங்களிலேயும் நோய்கள்லேயும் அவங்க வரிந்து கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க சாபங்கள்லேயே அவங்க விழுந்து சாத்தானுக்கு அடிமைப்பட்டு, இந்த உலக இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு, பாவ சாபங்களுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்நாளையே அவங்க ஒரு சாபத்துக்குள்ளாகவே அவங்க கழிந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வெளிச்சமாக அவர் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே, எல்லா மக்களுடைய மனதுங்களை அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர் ஒரு ஒளியாக இருக்கிறார். சோதரம் அவர்களுக்குள்ள போது மட்டும்தான் நாம் அவருடைய ஜீவ ஒளியை அடைய முடியும். சோதரம் அப்படி இல்லை என்றால் நாம் அவருடைய அந்த ஜீவ ஒளியை அடையாமல் நாம் இருளில் தான் நாம் நடக்க வேண்டியது வரும். கர்த்தருக்கு சோதரம். அதைத்தான் அவர் என்னை பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவ மனிதர்களை, இந்த நாட்டில் பாருங்க, நாம் அவரை பின்பற்றுகிற மக்கள் எப்பொழுதுமே இருளிலே நடவாமல் இருக்கணும். அவரை ஜீவ ஒளியை அடைந்திருக்கணும். அதுதான் அவர் சொல்லக்கூடிய 2 பாயிண்ட். ஒன்று, அவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாரு. 2வது, அவரை பின்பற்றுகிற மனிதர்கள் எப்படி இருக்கணும்? அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். வெளிச்சம் சொன்னால் நல்ல செயல்கள், நம்முடைய பேச்சுகள், வார்த்தைகள், நாம் மற்றவர்களோடு கனப்படுத்துகிற மரியாதை செய்யக்கூடிய விதத்தில் நம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்திலே நாம் மிக அன்பு மரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் ஜீவ ஒளியை அடைந்திருக்கணும். இருளில் நடவாமல். அவரை பின்பற்றக்கூடிய யாரும் இருளில் நடக்கூடாது. பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், பழைய பேச்சுவார்த்தைகள், இந்த உலகத்துக்குரிய எந்த ஒரு வேஷமும் மறுபடியும் அவங்க எடுத்துக்கிற கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அவர் 2 பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று, அவர் உலகத்துக்கு ஒளி. ஒரு நாட்டுக்கு இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு இல்லை. அவர் ஏதோ ஒரு யூத சமுதாயத்தில் பிறந்ததுனால அவர் யூதர்களுக்கு மட்டும் அவர் ஒரு ராஜா கிடையாது. இந்த அகில உலகத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறாரு. எல்லா உலகத்துக்கும் அவர் தான் ஜீவ ஒளியாக இருக்கிறாரு. அவரை பின்பற்றக்கூடிய மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் பிற மக்களுக்கு, பிற மதத்தவருக்கு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக நாம் அவரை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வரும் நாட்களில் இன்னும் அதிகமான செய்திகளை நாம் கேட்கவிருக்கின்றோம். இந்த சேனல் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் உரிய ஒரு சேனல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மட்டும் பார்த்து ஸ்தோத்திரம் உங்கள் கமெண்ட்களை பதிவு பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன்.